அதற்கான உத்தரவு துபாயிலிருந்து தான் வழங்கப்பட்டிருக்கிறது. கொலைக்கான உத்தரவு. அந்த கொலையை செய்த குரூப் பிரான்ஸ். இந்த விடயத்தில் இலங்கையை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. இங்கு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு வேறுபாடு. அதனை சரி செய்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் என்றால், இது போட்டி மிகவும் கடுமையாக இருக்க போகுது. இதில் பூகோள அரசியல் தான் இதனை தீர்மானிக்க போகும். தென்னமரவாடி என்றது திருவோணமலைக்கும் வவுனியாவுக்கும் இடையிலான ஒரு பிரதேசம். அதில் கிட்டத்தட்ட 222 குடும்பங்கள் போருக்கு முன்னர் இருந்தது. இப்போது அங்கு போக முடியாது. என்னென்று சொன்னால், எல்லாவற்றையும் தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த ஒரு பெண்மணி 3 பிள்ளைகளின் தாய் அவர் கூறுகிறார், தனது காணியை மீட்டு தர சொல்லி இந்த தமிழ் கட்சிகள் நெடுக அறிக்கைகளும் அல்லது 10 பேர் 5 பேர் நின்று ஒரு போராட்டங்களுமா இதை தடுக்க முடியாது என்பது இந்த 15 வருடங்களில் நாங்கள் கண்டுகொண்ட உண்மை. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாங்கள் அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இலங்கை தீவில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அதிகமாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் அரசு தலைவருக்கான தேர்தல். அந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஐநாவில் கொண்டு வந்த தீர்மானம் தொடர்பாக கூட அந்த அறிக்கை சில விடயங்கள் கூறியிருக்கிறார்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விடயத்தை கூறியிருக்கிறார் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். இலங்கை அரசு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தி தனக்கு எதிரானவர்களையும் சிறுபான்மை மக்களையும் துன்புறுத்தி வருவதாக அந்த அமெரிக்காவின் வாஷிங்டன் தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹியூமன் ரைட் வாட்ச் என்ற அமைப்பு கடந்த புதன்கிழமை, அதாவது 17ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதுல அவர்கள் ஒன்றை கூறியிருக்காங்க. அதாவது எழுந்தமானமான கைது மற்றும் தடுத்து வைத்தல், துன்புறுத்துதல் போன்றவற்றை நீண்ட காலமாகவே இந்த சிறுபான்மை மக்களும் ஸ்ரீலங்கா அரசை எதிர்ப்பவர்களும் சந்தித்து வருவதாகவும், நீண்ட காலம் தடுத்து வைக்கும் மற்றும் எழுந்தமான கைது செய்யும் அதிகாரங்களை இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அரசுக்கு வழங்குகின்றது என்று சொல்லியும், ரணில் விக்ரமசிங்க 2022ஆம் ஆண்டு அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக கூறினாலும் இந்த சட்டம் தொடர்கிறது என்று சொல்லியும், அனைத்துலக நாணய நிதியம் இது தொடர்பில் 2023ஆம் ஆண்டு கருத்தில் எடுத்திருந்தது என்று கூறியிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2023ஆம் ஆண்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமாக மாற்றப்பட்டாலும் அதுவும் மக்களை துன்புறுத்தும் சரத்துக்களையும் அடக்கி ஆளும் சரத்துக்களையும் கொண்டுள்ளது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, எனவே இந்த சட்டத்தை அகற்றுவதற்கு இலங்கை அரசின் மீது அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரித்தானியா ஆகிய நாடுகள் அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கொண்டு வந்த 46(1) என்ற தீர்மானத்தை அவர்கள் அதில் உள்ள சரத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள், அந்த பரிந்துரையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இப்போது அரசு தலைவர் தேர்தல் வரப்போகின்றது. அப்போது அதில் யார் வெல்ல போகிறார்கள் என்ற ஒரு இழுபறியான நிலை இருக்கின்றது. அப்போது தங்களுக்கு எதிரானவர்கள் ஒரு சமயம் வெற்றி ஈட்டினால் அவர்கள் மீதான ஒரு அழுத்தத்தை மேற்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கலாம். நிச்சயமாக நாங்கள் அது தொடர்பாக தொடர்ச்சியாக வருவோம். இதே நேரத்தில் ஐநாவினுடைய மனித உரிமை கண்காணிப்பு தொடர்பாக கூறும் பொழுது, இலங்கை தீவில் ஒன்று மட்டும் தெளிவாக, ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகிறவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த புலி வெறிட்டல் இன்னும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு விடுதலை புலிகளுடைய பெயரை, இந்த நாமத்தை உச்சரிக்காவிட்டால் அவர்களால் தூங்க முடியாது, அவர்களால் இயங்க முடியாது என்பதை காட்டுகிறது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்ததாகவும் புலிகளுடைய ஆயுதங்கள் இன்னும் புழக்கத்தில் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். இதனுடைய பின்னணி என்ன? இவர்கள் என்றால் இதையும் ஒரு எதுவும் ஒரு பயங்கரமாக அல்லது மிகவும்
ஒரு எதிர்மறையாக இடம்பெற்றால் அதனை தமிழர்களின் தலையில் கட்டிவிடுவது, தாங்கள் ஏதோ நல்லவர்கள் மாதிரியும் தமிழர்களை பயங்கரவாதிகளாகவும் தொடர்ந்து சித்தரிப்பதற்கான முயற்சி. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த கிளப் வசந்தா என்றவர் மீதான துப்பாக்கிச்சூடு அது தென்னிலங்கையில் தான் இடம்பெற்றிருந்தது. அது ஒரு சிகை அலங்கார நிலைய திறப்பு விழாவுக்கு சென்ற போது அங்கு இருவர் T56 ரக துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் உண்மையில் அதன் பின்னணி என்னவென்று சொன்னால் அது ஒரு ட்ரக் டீலிங் அவர்களுக்கு இடையில். இதரை பொறுத்தவரையில் நைட் கிளப் பெருமளவில் நடத்துறவர், எனவேதான் கிளப் வசந்தான்றது அவற்றை பெயர். அப்ப அது இவர்களுக்கு, அதாவது நைட் கிளப்புல ட்ரக்ஸ விநியோகம் செய்யறதுல வந்த இழுபறைதான் இது. உண்மையில் அதற்கான உத்தரவு துபாயில் இருந்துதான் வழங்கப்பட்டிருக்கிறது, கொலைக்கான உத்தரவு. அந்த கொலையை செய்த குரூப் பிரான்ஸ். அப்ப துபாயிலிருந்து பிரான்சுக்கு தகவல் போய் பிரான்சில் இருந்தவர்கள் தான் இங்கு கொலையாளிகளை ஹயர் பண்ணி சுட்டவர்கள். அப்ப தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் ஏராளமான இராணுவத்தினர் தப்பியோடியவர்கள் ஆயுதங்களுடன், பெருமளவான ஆயுதங்களுடன். என்றால் முன்னர் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூறியார்கள், இலங்கையில் 3 பெரிய படைகள் இருக்கு கூறுவார்கள். ஒன்று இலங்கை இராணுவம், 2வது விடுதலை புலிகள், 3வது தப்பியோடிய இராணுவம் என்றால் அவர்கள் அந்த பெரிய தொகையாகத்தான் இருந்தார்கள். அப்ப அங்கு பெருமளவான ஆயுதங்கள் இருக்கின்ற புழக்கத்தில் இருக்கின்றன. ஆனால் இப்படியான சம்பவங்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தான் இதை கூறியிருக்கின்றார். அப்ப அவர் இப்படி கூறுவது என்னென்று சொன்னால், அது தமிழ் விடுதலை புலிகள் மீது தமிழ் அமைப்புகள் மீதான தடைகளுக்கு அது வலி சேர்க்கும் என்பதால் இது எல்லாவற்றையும் தமிழர்களின் தலையிலேயே கட்டிவிடுவது. அப்படி என்றால் இந்த ஆண்டில் ஒரு சம்பவம் நடந்தது புலிகள் தொடர்பாக அங்கே பதிவு செய்யப்பட்டுவிடும் இல்லையா? பதிவு செய்யப்பட்டது, அதாவது புதுப்பிக்கிறது. அதனை என்றால் உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய அரசு விடுதலை புலிகள் மீதான தடையை நீடிக்கும் போது ஒன்றை கூறியிருந்தது, கிளிநொச்சியில் ஆயுதம் எடுத்ததாக இலங்கை அரசு கூறுகிறது என்று சொல்லி. அது புதைத்த ஆயுதங்கள் கிடக்கும். அது நீங்கள் வளவு துப்புரவாக்குறவங்க, வீடு துப்புரவாக்குறவங்க, காணிக்கு போறவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க. அது வளமையானது. ஒரு போர் இடம்பெற்ற பகுதியில் ஆயுதங்கள் கிடக்கிறது வளமை. ஆனாலும் அதனை இவர்களும் ஒரு சாட்டு போக்காக அதை கூறியிருக்கிறார்கள். அப்ப இதன் பின்னணி என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக அதாவது தமிழர்கள் மீது எல்லாவற்றையும் போடுவது. ஆனால் இலங்கையில் நீங்கள் ஒரு சிறப்பை பார்க்கலாம் என்றால், அங்க அவர்கள் வடிவாக திட்டமிட்டு செய்கிறார்கள். இப்ப 10 வருடத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த அறிக்கை அவங்களுக்கு காத்திரமாக இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் நுட்பமாக திட்டமிட்டு யார் இதற்கு எவ்வாறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும், எவ்வாறு இந்த உலக அரங்கில் அதை பதிய வேண்டும். இப்ப தமிழர்களுடன் தொடர்பில்லாத நாடுகள் பல இருக்கு, சின்ன சின்ன நாடுகள் எல்லாம். இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இருக்கிற நாட்டு தானே உலக சமூகம், ஏனைய நாடுகளுடன் தொடர்புகளும் இல்லை. இப்ப அதுகள் எல்லாம் இதை நம்பிவிடும். அந்த நாடுகள் இதை நம்பி தமிழர்களுடைய பயங்கரவாதிகள் என்றும், இன்னும் பயங்கரவாதம் இருக்கு என்றும், இப்பயும் ஆயுதம் கடத்துகிறார்கள் என்றும், கொலை செய்கிறார்கள் என்றும் தான் இதை பதிவு செய்யப்படும். ஒரு ஒற்றுமையை பாருங்கள். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் கடந்த நிகழ்ச்சியில். அதாவது டொனால்ட் ட்ரம்பை ஹிட்லருக்கு ஒத்ததாக சித்தரித்தவர்கள், டொனால்ட் ட்ரம்பை முற்றுமுழுதாக எதிர்த்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்கிறார்கள். நீங்கள் கூறுகின்ற டிரான் அலஸ் அவர்கள் இப்பொழுது சிங்கள அரசாங்கங்களுக்கு எவ்வளவு வலு சேர்த்து கொடுக்கிறது பாருங்கள். புலிகள் என்று விடயத்தை கூறி அங்கே குற்றச்சாட்டை கொண்டு வந்து அங்கே பதிவு செய்து விட்டால் தொடர்ச்சியாக அவர்களை தடை பட்டியலில் வைத்திருப்பதற்கு வலு சேர்க்கின்றது என்பதை நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இருக்கின்றது இல்லையா? உண்மைதான். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அடுத்தது எந்த அரசு அமையும் என்று அவர்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அடுத்து வரும் அரசுகளுக்கு கூட இந்த விடயத்தில் ஒரு நன்மையைத்தான் அவர்கள் செய்துவிட்டு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மக்களுக்கு இப்ப நாங்கள் கூறுவதால் அடுத்த அரசுக்கு அது இலகுவாக இருக்கும், அவர்களுக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் யோசிக்கவில்லை. இந்த விடயத்தில் இலங்கையை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதில் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள். அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. இங்கு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு வேறுபாடு. நிச்சயமாக இது தமிழர்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு, அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக அங்கே அனுரகுமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச இவர்கள் மூவரும் முன்னிலையில் நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இனி அதை விட இன்னும் 2 பேர் இந்த போட்டியில் ஈடுபடலாம் என்று கூறப்படுகின்ற நேரத்தில் கடந்த வாரம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியிருந்தார், மொட்டு கட்சியிலிருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்போம் என்று கூறியிருந்தார். அதற்கிடையில் சில மாற்றங்கள் வந்திருக்கின்றன.
இருக்கின்றது போல் இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? அண்மையில் மஹிந்த ராஜபக்ஷ ஒன்றை கூறியிருந்தார். இலங்கை அரசு தலைவர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்று கூறியிருந்தார். அதாவது ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ளும் வேலை திட்டம் எம்மிடம் உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதே மக்களுக்கு கூற வேண்டிய நற்செய்தி. உரிய நேரம் வரும்போது எமது வேட்பாளர் யார் என்பதையும் அறிவிப்போம் என்று அவர் கூறியிருந்தார். அதாவது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை நாம் முன்னிறுத்த இருக்கின்றோம் என்றும் தெரிவித்த அவர் ரணில் விக்ரமசிங்காவை வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பில் நாம் எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை. ஏனையவர்களின் ஒத்துழைப்புகளையே உடனடியே வேட்பாளரை நிறுத்துவோம் என்று கூறியிருந்தார். அப்படி கூறினது அவர்களும் ஒரு வேட்பாளர், இப்ப உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா இருக்கிறார், ரணில் விக்ரமசிங்கா இருக்கிறார், சஜித் பிரேமதாசா. இந்த நிலையில் அவரும் ஒருவரை நிறுத்தினால் சிங்களவர்களின் வெற்றி வாய்ப்பு 0 வந்துவிடும். அப்ப இதற்குள் சஜித் பிரேமதாசாவை பிரதமராகவும் ரணிலை அரசு தலைவராகவும் கொண்டு வர முயற்சிகள் இடம்பெற்று, ஆனால் அதுக்கு இந்தியா சம்மதிக்கவில்லை. இந்தியாவுக்கு பொறுத்தவரையில் இந்தியா சஜித்தை முன்னிலைப்படுத்தத்தான் முற்பட்டிருக்கின்றது. அண்மையில் தமிழ் தரப்புகளை சந்தித்து பொது வேட்பாளர் தொடர்பாக கதைத்த போதும் கூட இந்திய தூதுவர் ஒன்றை கூறியிருந்தார், ஏன் சஜித்தை நீங்கள் ஆதரிக்க கூடாது என்ற ஒரு துணையில் தான் கதைத்திருந்தார். என்னும் போது இந்தியாவின் போக்கு மாறிவிட்டது. இப்ப இந்தியா சஜித்தை டெல்லிக்கு வருமாறும் அழைத்திருக்கு. அப்ப இந்த நிலையில் தான் இப்ப மொட்டுவ கட்சியை ரணில் கைப்பற்றினால் அதில் பசில் ராஜபக்சவை சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுக்க வேண்டிய பிரதமர் பதவியை பசிலுக்கு கொடுப்பதன் ஊடாக ரணில் இந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யலாம் என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கலாம். அண்மையில் மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்று வந்ததும் அங்கு சீனாவில் அவருக்கு ஒரு அரசு தலைவருக்கான தற்போதைய அரசு தலைவருக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்ததும் நாங்கள் அறிந்ததுதான். இப்போ இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம், அண்மையில் நாங்கள் பேசியது போல அந்த நிக்கெட்டின் கோபோல்ட் மலை, அதில் இருக்கின்ற பொருளாதார நலன்கள், அதில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இழுபறைகள், இவை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கும் போது இப்போது சீனா அதாவது மஹிந்த ராஜபக்ஷவை ரணில் தனது கையகப்படுத்தினால் அமெரிக்கா அதற்குரிய ஆதரவுகளை வழங்குமாக இருந்தால் அமெரிக்காவின் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானங்கள், போர்க்குற்றங்கள், நீதி கோரல் எல்லாவற்றையிலும் இருந்து மஹிந்த தரப்பு தப்பிக்கொள்ளும் என்று சொன்னால் அவர்கள் மீதான ஒரு அழுத்தம் இருக்கின்றது. இப்போ நாங்கள் கூறியது போல மனித உரிமைகள் கண்காணிப்பத்தின் அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அவர்கள் கூற தொடங்கி விட்டார்கள். இவ்வளவு நாளும் கிடப்பில் போடப்பட்டது, இனி கூற தொடங்கி விடுவார்கள் என்றால் ஆட்சி மாற்றம் என்று வரப்போகிறேன் போது அவர்களை வெறுட்டுவதற்கும் இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்ற வெறுட்டுவதற்கான ஒரு அறிவிப்பாக. இனி அரசு தலைவர் தேர்தல் பொறுத்த மட்டில் 3 முக்கிய வேட்பாளர்களில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முன்னிலையில் நிற்கின்றார். அவர் இப்பொழுது ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உலக நாடுகள், பல நாடுகளில் சிங்கள மக்கள் வாழுகின்ற நாடுகளில், பறந்து வாழுகின்ற நாடுகளில் சென்று ஆதரவை திரட்டுவதற்கும் அந்த நாடுகளிடம் ஆதரவு திரட்டுவதற்கும் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார். இந்த ஜப்பானுடைய பயணத்தின் பின்னணியில் என்ன இருக்கு? அவர் தொடர்ச்சியாக எல்லா புலம்பெயர் நாடுகளுக்கும் சென்று அங்குள்ள சிங்களவர்களுடன் தமது கொள்கைகளை கதைப்பது மட்டுமல்லாது இப்ப ஜப்பானை பொறுத்தவரையில் மேற்குலக நாடுகளின் கூட்டணியில் ஒரு முக்கியமான நாடு. இப்ப ஜப்பான் முன்னர் உங்களுக்கு தெரியும், சீனாவுக்கு முதல் இலங்கையின் பிரதான கொடையாளராக ஜப்பான் தான் இருந்தது. அதனைத்தான் பின்னர் சீனா ஓவர்டேக் பண்ணியிருந்தது. இப்போது ஜப்பான் மீண்டும் தனது நின்று போன ப்ராஜெக்டுகளை ஆரம்பிக்க போவதாக ஜப்பான் கூறியிருக்கிறது. நிதியுதவிகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அப்ப ஜப்பானுக்கு செல்வதன் ஊடாக அங்குள்ள சிங்கள மக்களை ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களின் ஊடாக இங்குள்ள அவர்களின் சொந்தங்களை வாக்களிக்க வைப்பது. எனவேதான் எல்லா நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கு போகிறார் என்றால் புலம்பெயர் வாழ்ந்த சிங்கள மக்களின் மனங்களை வென்று அவர்களின் ஊடாக அதாவது இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றது ஒரு புறம் இருக்கு. இரண்டாவது, ஜப்பானின் ஊடாக இந்த மேற்குலக நாடுகளுக்கு இரண்டால் ஜேவிபி தொடர்பாக இவர்களுக்கு ஒரு எதிர்மறையான பார்வை ஒன்று இருக்கு.
அதனை சரி செய்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் என்றால் இது போட்டி மிகவும் கடுமையாக இருக்க போகுது. இதில் பூகோள அரசியல் தான் இதனை தீர்மானிக்க போகும். அப்ப இந்த பூகோள அரசியலில் தாங்கள் யார் பக்கம் நிற்கிறோம் என்பதை இதனை நிரூபிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று தெரியும். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த அனந்த்குமார திசாநாயக்காவின் ஜப்பான் பயணத்தை நாங்கள் பார்க்கிறோம். பூகோள அரசியல் தான் தீர்மானிக்க போவது உறுதி. ஏனென்றால் இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்த பொழுது கூட தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக வினவி சென்றார். அதே போல் அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி சங் கூட வந்த பொழுது என்ன காரணத்துக்காக நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் என்ற அந்த கேள்வியை தடுத்திருந்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இந்த பொது வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஒரு தலையீடியை கொடுக்கின்றது என்று நிச்சயமாக தெரிகின்றது. இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக என்ன நிலைப்பாடு? பொது வேட்பாளர் தொடர்பாக இப்போது பொது அமைப்புகளின் சங்கம் நினைக்கிறேன், அது பொது சபை ஒன்றை அமைப்பதற்கு தீவிர முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் சந்திப்புகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இப்ப அரசியல்வாதிகளை விட மக்களின் மனங்களை வென்றுட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க இவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்ப ஒரு சிவில் கட்டமைப்பு ஒன்று வலுவாக உருவாக்கப்பட வேண்டும். அது இந்த பொது வேட்பாளருடன் மட்டும் நின்று விடாது. இந்த உங்களுக்கு தெரியும், இப்போது அங்கு இடம்பெறுகின்ற மக்களின் அவலங்கள் உங்களுக்கு தெரியும். காணி அபகரிப்பாக இருக்கலாம், மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், பௌத்த ஆலயங்கள் அபகரிப்பாக இருக்கலாம். இப்ப தென்னமரவாடி என்றது திருவோணமலைக்கும் வவுனியாவுக்கும் இடையிலான ஒரு பிரதேசம். அதில் கிட்டத்தட்ட 222 குடும்பங்கள் போருக்கு முன்னர் இருந்தது. இப்போது அங்கு போக முடியாது. என்னென்று சொன்னால் எல்லாவற்றையும் தொல்லியல் திணைக்களம் ஐயகப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த ஒரு பெண்மணி 3 பிள்ளைகளின் தாய் அவர் கூறுகிறார் தனது காணியை மீட்டு தர சொல்லி அதை ஆனால் அங்கு இவர்கள் போக முடியாதா, ஆனால் சிங்கள மீனவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் கேட்கும் போது தாங்கள் மீன் பிடிக்க வந்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வைக்கிறார்கள், தண்ணி ஊற்றுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி மெல்ல மெல்லமாக இந்த காணிகள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. 1981 திருகோணமலையில் 4% இருந்த சிங்கள சனத்தொகை இன்று 26% உயர்ந்திருக்கு. இது நான் கூறுவது 2012 அதற்கு பிறகு கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இப்ப நான் நினைக்கிறேன் அதிலும் குறைவாக அதிலும் அதிகமாக இப்போது 30-32% சிங்களவர்களாக இருக்கலாம். அங்கு இந்த விகிதாசாரம் மாற்றப்பட்ட இதை நாங்கள் இந்த தமிழ் கட்சிகள் நெடுக அறிக்கைகளும் அல்லது 10 பேர் 5 பேர் நின்று ஒரு போராட்டங்களுமாக இதை தடுக்க முடியாது என்பது இந்த 15 வருடங்களில் நாங்கள் கண்டுகொண்ட உண்மை. இதுக்கான மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டியது ஒரு ஆக்ஷன் பொறிமுறை எங்களுக்கு தேவை. அப்ப அந்த பொறிமுறையை இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அமைக்கப்படுகின்ற இந்த சிவில் கட்டமைப்பு தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான தேவைகளில் இவர்கள் தங்களை உள்ளுழைப்பார்களாக நிச்சயமாக அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த நிலையில் தான் இப்போது ஒரு வேலை திட்டமாக பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்றங்களையும் ஒரு கருத்துருவாக்கங்களையும் மக்களிடம் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பல அரசியல் கட்சிகள் அதற்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள். இப்ப இந்திய தூதுவருடனான சந்திப்பிலும் கூட அவர் பொது வேட்பாளர் தொடர்பில் அவருக்கு இந்திய தூதுவருக்கு பெருசாக ஒரு சந்தோஷம் இல்லாது விட்டாலும் அதில் சந்திக்க போன தமிழ் அமைப்புகள் அதிலிருந்து பின்வாங்கவில்லை என்பது எங்களுக்கான ஒரு பாசிட்டிவான சைனாகத்தான் பார்க்கலாம். அதற்கு முக்கிய காரணம் இந்த குடிசார் அமைப்புகளுடைய அந்த சேர்ந்தது அவர்களுக்கு புரிந்து விட்டது. இதில் நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கப் போவதில்லை என்பதை புரிந்து விட்டார். உண்மைதான் என்னன்னு சொன்னா அது மக்கள் பலம் இருக்கும் போது இவர்களால் ஒரு இதுக்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அந்த முக்கியம். இப்போது முக்கிய பணி எங்களிடம் இருப்பது என்னன்னா இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இந்த மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பலமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதன் பிற்பாடு இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு நாங்கள் சென்று அவர்களுடன் அதை தீர்க்கும் போது நல்ல உறவு வரும். அதை வலுப்படுத்துவோமாக இருந்தால் ஒரு பலமான அரசியல் தலைமையை உருவாக்கலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் தான் சில விடயங்கள் வெளிவரும். இப்ப இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இப்படி பேசும் பொழுது இப்ப இந்த கட்டமைப்பு உருவாக்கும் பொழுது அது பலம் பெற்றது என்றால் அதிலிருந்து நிறைய திட்டங்களை உருவாக்க ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒரு திட்டங்களை உருவாக்குவார்களாக இருந்தால் அதை பிரித்து சரியாக கையாளுவார்களாக ஒரு திட்டத்தை போட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி நகர்த்துவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இது ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக பார்க்கலாம். ஆனால் அதை சரியான நிலைமைக்கு கொண்டு வருவதுதான் முக்கியம். அதை செய்வார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனி நீங்கள் இப்பொழுது அந்த தென்னமர வாடி தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது
உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதற்கு முன்னர் எவ்வாறு திட்டத்தை வைத்திருந்தார்கள், அந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டது. இப்பொழுது போராட்டம் முடிந்த பின்பு அவர்கள் திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குடியேற்றம் செய்வது தொடர்பாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறினீர்கள் 22 வீதமாக இருந்தது 35-40 வீதமாக கூட மாறி இருக்கலாம் இப்பொழுது. எனவே இவற்றையெல்லாம் எங்களுடைய உறவுகள், தாயகத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பெயர்ந்து வாடுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் தனி அமைப்புகளால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவி பாதையை கண்டுபிடித்து அதனூடாக பயணிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கொண்டு இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள், குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடைய உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டமைக்காக பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.